இந்த ஆன்டி கன்வர்ஷன் அப்படின்ற ஒரு கான்செப்ட் 1960s கொண்டு வந்ததே காங்கிரஸ் தான். ஏன்னா நிறைய பேர் கன்வெர்ட் ஆயிட்டே இருக்காங்க. அவங்க டார்கெட் பண்றவங்க எல்லாருமே வந்து ரொம்ப பிலோ பாவர்ட்டி லைன்ல இருக்கிறதுனால 1967 இஃப் ஐம் ரைட் ஆரம்பிச்சது வந்து காங்கிரஸ்ல. ஸோ ஹிமாச்சல் பிரதேஷ்ல. ஸோ சச் பீங் த கேஸ் கன்வர்ஷன் அப்படின்றது ஒருத்தங்களை வந்து நீங்க வந்து ஃபோர்ஸ்ஃபுல்லா கன்வெர்ட் பண்ணலாம். ஒருத்தங்க விருப்பப்பட்டு கன்வெர்ட் ஆறாங்க, தட் இஸ் தேர் ரைட். ஆர்டிகல் 25. ஒருவேளை ஒருத்தங்க விருப்பப்பட்டு கன்வெர்ட் ஆகல அப்படின்னா நீங்க அவங்கள அல்யூர் பண்றது, அதாவது சொல்லி 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 ஒரு விஷயத்த உண்மைன்னு நம்ப வைக்கிறது. இது வந்து ரைட் டு ப்ராபகேஷன் கிடையாதுன்னு சுப்ரீம் கோர்ட்டே 1977 ஜட்ஜ்மெண்ட்ல மத்திய பிரதேஷ்க்கு அகேன்ஸ்டா சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்க ஒரு மதத்தை வந்து ப்ரீச் பண்றது, ப்ரொபகேட் பண்றது வேற, ஒரு மதத்தை வந்து நீங்க ஃபோர்ஸ் பண்ணி அல்யூர் பண்றது வேற. அதாவது ஒரே விஷயத்த, அதுக்கு தான் வந்து இப்போ இந்த நார்த் பெல்ட்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த லவ் ஜிஹாத் அப்படின்ற கான்செப்ட் வந்து நிறைய வர்றதுக்கான வாய்ப்பு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம செக்யூலர் கண்ட்ரி,